எடப்பாடி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒன்று கூட நடைமுறை கொண்டு வர முடியாது. ஃப்ரிட்ஜ் தரேன்னாங்க. எல்லாம் இருசக்கர வாகனம் தரேன்னாங்க. இது தப்பு சகோதரா. இலவசங்கள் வந்து நாட்டுக்கு கேடு. அதாவது மக்கள் வந்து யாரும் கேட்கல. இவங்களா வாக்கரசிகளாக கொடுத்து இது பண்றாங்க. ஸோ அந்த முறைகள் மாறும்னு சொல்றேன். இன்னைக்கு அரசாங்கத்தில் முறையா வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொல்றோம். ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட போறோம்னு சொல்றோம். அதுக்கு மேலே இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல. அப்படி பார்க்குற சூழ்நிலை அரசாங்க நடத்ததே திவாலா போயிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கஷ்டம் ஓடி இருக்கு. அரசு ஊழியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கம் திவாலா ஓடிட்டு இருக்கு, கடலை ஓடிட்டு இருக்கு, வட்டி கட்டிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சுமை யார் மேலே கண்ண போகுது? இன்னைக்கு ஒரு தலைமையில வந்து 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா இப்படி கடன் யார் மேலே ஏறுது? ஸோ அது எங்கே எப்படி அடைப்பாங்க? நம்மளுடைய கஷ்டத்தை உறிஞ்சுவாங்க. இந்த காமன் சென்ஸ் கூட மக்களுக்கு புரியுது. சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியுதுல. அவங்க கிராமத்தில் இருக்கிற காமனான ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு புரிதல் இருக்கு. இவன் மேலே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு இந்த அரசியல் கேமே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவங்க பண்ற பாலிடிக்ஸ் கேம் வந்து என்னன்னு தெரியாது. எடப்பாடி வந்து ஆட்சிக்கு வந்து நல்லதா செய்ய போறாரு கிடையாது. அடுத்து திமுக வந்து நல்லதா செய்ய போறாங்க கிடையாது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுருட்டமோ ஒரு படிச்சம் வரணும். அண்ணாமலை போன்ற ஒரு அறிவாளி சீமானை போன்ற இவங்கெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா வாய்ப்பு இல்லையே. என்ன பண்ண முடியும்? படித்தவள் நாட்டு இப்ப என்ன கூட படிச்சவன், நீங்க கூட படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி படிச்சேன். நீங்களாம் கூட நாட்டுக்கு வரலாமே, முதலமைச்சர் ஆகலாமே. ஆனா அங்க படிக்காதவங்களே முதலமைச்சர் ஆகிறாங்களே. அது நாட்டுக்கு கேடு இல்லை. இங்க எங்க பிரச்சனையா இருக்கு? ஸோ சாராயம் வித்தவனும் தவறுதலாக செயல்படுறோம், சமூக விரோதமாக செயல்படுறோம் நான் தலைவனாகிறான். இங்க மாற்றம் எங்கிருந்து வரணும்? அரசியல் மாற்றம் எங்கிருந்து வரணும்? தலைவர்களிடம் உருவாகணும்.